ஆ, ஆ. பத்மா இது இது நான் லிங்க் போடுறேன். நான் இது போடுறேன். நீங்க பாருங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே. பத்மா அந்த புக் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க பத்மா. உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ம். இது வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். அதாவது அசசி வேணுனா இந்த ஸ்லாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்லாப் யூஸ் பண்ணீங்கன்னா டாக்ஸ் ஜாஸ்தியா வரும். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓடுது பத்மா. பத்மா இந்த டாக்ஸ் அப்ளை பண்ணிட்டு, இங்க பாருங்க கண்டிஷன் பாருங்க. உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் த அசெஸ்ஸி டஸ் நாட் எக்ஸீட் 12 லாக்ஸ் குடுத்துட்டோம். அப்ப நீங்க இந்த ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த 12 லாக்ஸ். டாக்ஸ் லையபிலிட்டி பண்ணிட்டு தான் அது பண்ண முடியும். அந்த 12 லாக்ஸ் இது. புரியுதா பத்மா? நான் டாக்ஸ் லையபிலிட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஆ அதாவது இந்த டாக்ஸ் லையபிலிட்டி போட்டுட்டு அப்புறம் இந்த ரிபேட் கீழ காமிக்கும்போது, உங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பாக்ட் டிஃபரெண்ட்டா தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். டாக்ஸ் லையபிலிட்டி போட்டு காமிக்கிறேன். சம் வெரி குட், வெரி குட். பத்மா இத தரோவ் பண்ணிடுங்க. இத பை ஹார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப வந்து இதுக்கு வந்து ரிபேட் இருக்கு. ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு ரிபேட் இருக்கு. கண்டிஷன் என்னன்னா, இந்த ரிபேட் வாங்குறதுக்கு என்னன்னா, இங்க ரூ. 12,00,000 வந்து அவன்து எக்ஸீடா இருக்கக்கூடாது. 12,00,000 எக்ஸீட் ஆச்சுன்னா ரிபேட் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா பத்மா? இதுல ரிபேட் அண்ட் எக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அவங்க 12 லாக்ஸ் வரைக்கும் ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம் பத்மா. ஆம். சாரி ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம்ல. ரிபேட்டுக்கு அதாவது இந்த ரிபேட்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எப்பன்னா, அந்த அசஸியோட இன்கம் வந்து 12 லாக்ஸ்க்கு மேல இல்லாம இருந்ததுன்னா, அவன் ரிபேட் கிளைம் பண்ணிக்கலான்றாங்க. புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? இப்ப பாருங்க பத்மா. குவாண்டம் ஆஃப் ரிபேட் எழுதிக்கோங்க பத்மா. குவாண்டம் ஆஃப் ரிபேட் லோவர் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது உங்களோட டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி ஆர் 60,000 விச் எவர் இஸ் லெஸ் ஆஃப் த ஃபாலோயிங் 100% of tax liability or 60,000 whichever is less. ஓகேவாம்மா? ஸோ, அ இப்போ உங்களுக்கு எம்சிக்யூல ஒண்ணு கேட்பாங்க பத்மா. எப்படின்னா, அவனே குடுத்துருவான். டாக்ஸ் லயபிலிட்டி 5 லாக்ஸ் ஓகேவா? ஆ இன்கம் ஆஃப் தி அசெஸ்ஸி வந்து 12 லாக்ஸ் எக்ஸீட் ஆகல. அப்ப குவாண்டம் ஆஃப் ரிபேட் என்னன்னு கேட்பான். எம்சிக்யூல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 5 லாக்ஸ் ஆர் 60,000 விச் எவர் இஸ் லெஸ். எது? ஸோ, அப்ப இந்த கேஸ்ல ரிபேட் என்ன? 60,000. ஆ இப்படி ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் இந்த மாரி ஒண்ணு வரும். ஓகேவா பத்மா? பத்மா, இப்போ 12,00,000த்துக்குள்ள இருக்கிறதுக்கு நான் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87 கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா, எனக்கு வந்து 12,00,000த்துக்கு மேல இன்கம் இருக்குன்னா, ஈவன் இஃப் மை டோட்டலி 1,00,000த்துக்கு மேல இருக்கு அப்டின்னா, அப்ப கூட நான் ஒரு லில்லி ஒரு 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 கன்செஷன் நான் இது பண்ணிக்கலாம். என்னன்னா, அதுக்கு பேர் என்னன்னா மார்ஜினல் ரிலீஃப். ஓகேவா பத்மா? 12,00,000த்துக்கு கீழ இருக்கிறதுக்கு ரிபேட்டு. 12,00,000த்துக்கு மேல இருக்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப். ஆனா அது 12,00,000 எழுதிக்கோங்க. இந்த டப்பா எழுதிக்கோங்க பத்மா. பத்மா இதெல்லாம் எப்படியாவது தரோவ் பண்ணிடுங்க பத்மா. கரைச்சு குடிச்சிருங்க. பிரையாரிட்டி இதுதான் பிரையாரிட்டி 1.
டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 12 lakhs. ஆனா இட் இஸ் அவைலபிள் அப் டு 12,70,857. ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மா யோசிக்கிறாங்க. யார்ரா இது 12,70,587லாம் யார்ரா பண்றாங்க? சூப்பர் பத்மா. ஓ! வெரி குட். சூப்பர். த்ரெஷோல்ட் லிமிட்டா பத்மா அது? ம். ம். ஓ! அப்பா! செமையா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். ம். அப்படியா? வெரி குட், வெரி குட். சூப்பர்ண்ணா. ஸோ நல்ல ஆ அதாவது 12,00,000ன்றது நடுவுல இருக்கு பத்மா. 12,00,000 கீழ இன்கம் ஆஃப் த அசெஸ்ஸி இருந்ததுன்னா, நீங்க ரிபேட் 12,00,000க்கு மேல அப் டூ 12,70,587 நீங்க மார்ஜினல் ரிலீஃப் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. மார்ஜினல் ரிலீஃப்ன்றது பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் ஆன் இன்கம் மைனஸ் இன்கம் எக்ஸஸ் ஆஃப் 12,000. பத்மா இதெல்லாம் நான் உங்களுக்கு சம் சொல்லுவேன். அப்ப நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கோங்க. பத்மா இத டிடிஓட குட்டி நோட்ல அப்டேட் பண்ணிக்கோங்க பத்மா இதெல்லாம். பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். சூப்பர். இப்ப பாருங்க பத்மா, சர்சார்ஜ் கால்குலேஷன் பாத்துக்கோங்க. ஆ இந்த சர்சார்ஜ்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது சர்சார்ஜ்ன்றது அதானி, அம்பானி, பிர்லா அவங்கலாம் இருக்காங்கல்ல. ஹை ஏர்னர்ஸ் இன் இண்டியா. வெரி ஹை சிடிசிலாம் வச்சிருக்காங்கல்ல. அவங்களுக்காகவே டாக்ஸ் ஏற்கனவே ஒரு லயபிலிட்டி. டாக்ஸ் கட்டுறோம். டாக்ஸ்க்கு டாக்ஸ் கால்குலேட் பண்றது தான் சர்சார்ஜ். ஏன் விடணும் அவங்கள? போடு இன்கம் பிராக்கெட்ல வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் கூட போடு டாக்ஸ அப்படின்னு சொல்றது தான் சர்சார்ஜ். புரியுதா பத்மா? So that is called as surcharge. Right. So correct. பத்மா இது எழுதிக்கோங்க பத்மா. அதாவது 50,00,000 வரைக்கும் பத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12,00,000க்குள்ள வரைக்கும் ரிபேட் அவைல் பண்ணிக்கலாம். ஆனா, உங்களோட இது வந்து 50,00,000த்துக்கு கீழ தான் இருக்குன்னா, சர்சார்ஜ் கிடையாது. ஏன்னா, நீங்க யூ வில் நாட் பி கிளாசிஃபைட் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஹை ஏர்னர்ஸ் இன் இண்டியா. ஓகேவா? 50,00,000த்துக்கு மேல இருந்தது. மேல போச்சுன்னா 50,00,000 டூ 1 crore 10% சொல்லிட்டே இருந்துங்க பத்மா. அந்த ஹேபிட் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 crore to 2 crores 15% ஆஃப் தி டாக்ஸ். 2 crores மேலனா 25% ஆஃப் தி டாக்ஸ். எழுதிக்கோங்க. இல்ல. ஆமா. கரெக்ட்.
சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஆ ஆமாமா. ஆமாமா. சர்விஸ் சார்ஜ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து வெனெவர் நோ அ யூ கெட் சம் சர்விஸ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, சர்விஸ் சார்ஜ் போடுவோம். ஹோட்டலுக்கு போனோம்னா சர்விஸ் சார்ஜ் போடுவோம். கரெக்ட்டா? ஏதாவது சர்விஸ் வந்திருக்குன்னா, அப்போ உங்களுக்கு சர்விஸ் சார்ஜ் குடுக்கணும். இது சர்சார்ஜ்ன்றது வெரி, வெரி, வெரி டாப் ஹை எர்னர்ஸ் வெல்தி பீப்பிள் இருக்காங்களா, அவனுக்கு ஏற்கனவே டாக்ஸ் போட்டிருப்பாங்க. டாக்ஸ்க்கு இன்னும் அடிஷன் டூ டாக்ஸ் தான் சர்சார்ஜ்ன்றது. சூப்பர். ஆ. இது ரூல் வந்துட்டுனாலே அக்செப்ட் பண்ணிப்பான். அவங்கள அகைன்ஸ்டா பேசி அப்படி பண்ணது இல்ல பத்மா. ஆனா இவங்க போடுற ரூல்ஸ் எல்லாமே நெறைய விஷயம் பாராமீட்டர்ஸ் எடுத்து தான் ரூல் போடுறாங்க. காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் சாரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இது பண்றதெல்லாம். ஆனா அவங்க வந்து இப்ப இப்ப யாருமே இதுவரைக்கும் கொஸ்டின்லாம் பண்ணினதே இல்ல பத்மா. ஏன்னா வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஆ சொல்லுங்க பத்மா. ஆ அதாவது இது இந்த அமெண்ட்மென்ட் பாஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்லா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்க்கு தான் போகும். ஓகே. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்கலாம் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் சர்க்குலர் ஃபோரம்ன்னு ஒண்ணு இருக்கும் பத்மா. அந்த ஃபோரம்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு இங்க வந்து சாப்டர்ன்னு சொல்லுவாங்க பத்மா. அந்த மீட்டிங்க பேர் சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் சாப்டர் இருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்க்குலாம் பிரீஃப் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷனே நடக்கும். சோ அப்ப ஏன் பண்ணாங்க, எது பண்ணாங்கன்ட்டு சொல்லிடுறாங்களா? ஆமா இவங்க. அதனால அவங்க எதுவும் கொஸ்டின் பண்ண மாரி எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் வாட் யூ ஆஸ்க் வந்து இஸ் a வெரி வேலிட் கொஸ்டின். ஏன்னா நான் சிஏ இல்லையா? அதனால அந்த ஃபோரம் அவ்வளவா தெரியல பத்மா எனக்கு. ம். ம். இல்ல, இல்ல. கரெக்ட். யுவர் கொஸ்டின் வாஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இன்கம் டாக்ஸுக்கே இன்கம் டாக்ஸ் போடுறாங்களே சர்சார்ஜ்ல, எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு கேட்கிறீங்க. கரெக்ட்டா? இங்க ஏதாவது ஒரு தில்லுமுல் பண்ணுவாங்க. யூனோ ஒரு நிமிஷம் இருங்க ரெக்கார்டிங் எடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த அசஸீஸ். ரேட் ஆஃப் செஸ் வந்து 4% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ். ஓகேவா? அதுவும் எழுதிக்கோங்க பத்மா. மேண்டேட்டரியா பத்மா. அது ஓல்டு டாக்ஸ் ரெஜிமோ, நியூ டாக்ஸ் ரெஜிமோ 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்னா 60 வயசுக்கு மேல இருப்பவங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னா 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. இந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்றத வந்து நீங்க பொறுமையா ஆராம்சே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண வேண்டாம். கோ த்ரூ பண்ணிட்டு பார்க்காம எழுதிக்கோங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன். இது நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க பத்மா இப்போ. ஓகேவா? சீனியர் சிட்டிசனுக்கு இது ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப சீனியர் சிட்டிசனுக்கும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 5,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 3,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஓகேவா பத்மா? 80 வயசு 80 வயசு. சூப்பர் சீனியர். ஆமா, இப்ப ரீசென்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கான் பத்மா. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ம். ஓகே. ஆமா. இது அப்புறம் எழுதிக்கோங்க. ஆனா எது நீங்க தரோவா பை ஹார்ட் பண்ணணும்னா, முதல்ல குடுத்தேனே அதான் தரோவா பை ஹார்ட் பண்ணணும். ஓகேவா? குட்.
இப்போ இப்ப நீங்க பார்க்குற இந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓல்டு டாக்ஸ் ரிசிம் பத்மா. ஓகே. இப்போ இத மட்டும் எழுதிக்கோங்க. இண்டிவிஜுவல். 2,50,000 ஓல்டு இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அப் டூ 2,50,000 இல்ல. 2,50,000 to 5,00,000 வந்து 5% ஆஃப் டோட்டல் இன்கம் மைனஸ் 2,50,000. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பத்மா. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இத காப்பி பண்ணிக்கோங்களேன். ஒரு காப்பி பண்ணிக்கோ. பண்ணுங்க. நிதானமா பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. சொல்லிட்டே பண்ணுங்க. சரிங்களா? பத்மா ஒரே நிமிஷம் பத்மா. ஒரே நிமிஷம். பண்ணிட்டே இருங்க.